ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சங்கர். வெல்கம் பேக் டு இன்ஃபோ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, சிபிஎஸ்இ எக்ஸாம் தேர்வுத்தாள் திருத்தத்துல வந்து நெறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அது என்ன பிரச்சனை நடந்துச்சு அத பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் எப்படின்னா, தேர்வுத்தாள் வந்து ஆசிரியர்கள் தான் திருத்துவாங்க. இந்த இந்த வருஷம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, டிஜிட்டல் முறையில தேர்வு மதிப்பீடுகள் வந்து பண்ணப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங், ஓஎஸ்எம். ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ப்ராசஸ் என்னங்கிறது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா, மாணவர்கள் வந்து இந்த வருஷம் வந்து 17.69 லட்சம் மாணவர்கள் வந்து சிபிஎஸ்இ எக்ஸாம் 12த் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த எக்ஸாம் பேப்பர் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டெண்டர் குடுத்த நிறுவனம் இருக்காங்கல்ல, அந்த பேப்பர ஃபுல்லா எக்ஸாம் பேப்பர ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி அவங்களோட போர்ட்டல்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் வந்து லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து குடுப்பாங்க. அந்த ஆசிரியர்கள் அந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து என்னென்ன பேப்பர்லாம் திருத்தணுங்கிறது வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அந்த பேப்பர் மட்டும் தான் அவங்களால திருத்த முடியும். வேற எந்த பேப்பரும் திருத்த முடியாது. அலோகேட் பண்ண பேப்பர் மட்டும் தான். அப்ப திருத்துறப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மாணவர்கள் எழுதின ஆன்ஸர் மேல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கர்சர வச்சா, அதுல வந்து அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வரும். ஒண்ணு வந்து டிக் ஆப்ஷன் வரும். இன்னொன்னு வந்து இன்டூ ஆப்ஷன் வரும். டிக் ஆப்ஷன்னா கரெக்ட், இன்டூ ஆப்ஷன்னா ராங்ன்னு அர்த்தம். அப்ப அது எந்த ஆப்ஷன செலக்ட் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாரி மார்க் வரும். 0 இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா 0, 1, 1.5, 2 அந்த மாரி அவங்க வந்து அத வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டலா வந்து அவங்க அந்த ஆசிரியர்கள் வந்து டோட்டலா எவ்வளோன்னு சொல்லி மார்க்க வந்து இது பண்ண கவுண்ட் பண்ணவும் தேவையில்ல. அதுவே வந்து டிஜிட்டல் முறையில அதுவே வந்து கால்குலேட் பண்ணிரும். கால்குலேட் பண்ணி இவ்வளோ மார்க்ன்னு சொல்லிரும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆசிரியர்கள் வந்து அத வந்து ஒரு தடவ சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, திருப்பி போயிட்டு அவங்களால போயிட்டு திருப்பி நம்ம எப்படி திருத்தணும்? அந்த கொஸ்டினுக்கு நம்ம கரெக்ட்டான மார்க் தான் குடுத்தோமா? அப்படின்லாம் திருப்பி போயிட்டு பார்க்க முடியாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த முடிவு வந்து சிபிஎஸ்இ நிறுவனம் வந்து எப்ப எடுத்தாங்கன்னா, அந்த எக்ஸாமுக்கு ஒரு 74 நாள் முன்னாடி தான் வந்து இந்த மாரி டிஜிட்டல் முறையில தான் இந்த வருஷம் வந்து பேப்பர் திருத்த போறோம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு டெமோ செஷன் மாரி எடுப்பாங்க. அது எடுத்ததே வந்து நெறைய ஆசிரியர்களுக்கு புரியல. நெறைய டவுட்ஸ்லாம் இருந்திருக்கு. அப்பயும் நெறைய ஃப்ளாஸ்லாம் இருந்திருக்கு. அப்பயும் அவங்களோட குறையெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அத வந்து ஒரு பெரிய விதத்துல வந்து அவங்க வந்து எடுத்துக்கல. எடுத்துக்காம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம்க்கு 2 வாரம் முன்னாடி வந்து அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாரி டிஜிட்டல் முறையில தான் நாங்க திருத்த போறோம் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனிய பத்தி சொல்றேன். அந்த கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி 2019லயே வந்து ஆந்திரால வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, +2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவங்க தான் வந்து இதே மாரி டிஜிட்டல் முறையில இது பண்ணியிருக்காங்க. தேர்வுத்தாள் திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணப்ப அவங்க வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, சரியான முறையில மதிப்பிடாதனால அ திருத்தாதனால திருத்தாத இன் த சென்ஸ் எப்படின்னா ஸ்கேன் பண்ணது ஒழுங்கா ஸ்கேன் பண்ணல. இல்ல எப்படின்னா இன்னொருத்தவங்களோட கொஸ்டின் பேப்பர், இன்னொருத்தவங்களோட ஆன்சர் பேப்பர் இன்னொரு பெர்சனுக்கு வந்து ஆட் பண்ணுது. இல்ல ஸ்கேன் பண்ணது வந்து ஃபுல் பேஜ் ஸ்கேன் ஆகல. இப்போ ஒரு புக்லெட் வந்து 32 பேஜஸ் இருக்கும். 32 பேஜ்ல 20 பேஜ் தான் ஸ்கேன் ஆயிருக்கு. இந்த மாரி நெறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த வருஷம் வந்து சிபிஎஸ்இ எக்ஸாம் ஆந்திரால எழுதினவங்கல 40% பீப்பிள் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால வந்து ஒரு 20 மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இவ்ளோ தூரம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் அத பத்தி விசாரிச்சாங்க. விசாரிச்சதுல தான் இவங்க பண்ண ஃபிளாஸ்லாம் தெரிஞ்சு, இந்த கம்பெனிக்கு வந்து இந்த இந்த எக்ஸாம் வந்து திருத்ததுக்கான ஒரு திறமை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன அந்த நிறுவனத்த பிளாக் லிஸ்டும் பண்ணாங்க. இப்ப பார்த்தா, அதே நிறுவனம் இப்ப வேற ஒரு பேர்ல நேஷனல் லெவல்ல நடந்த சிபிஎஸ்இ எக்ஸாமுக்கு டெண்டர் அவங்களுக்கு தான் போயிருக்கு. அவங்க தான் வந்து தேர்வுத்தாள் திருத்தம் பண்ணியிருக்காங்க. திருத்தம் பண்ணதுல சரியான முறையில திருத்தம் பண்ணல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஏன் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ஐடி, ஐஐடி இதுக்கெல்லாம் போறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்களா, அந்த மார்க்கு பிளஸ் வந்து 12த்ல வந்து 75% மார்க் வாங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஜேஇஇ எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து 95% வாங்கியிருக்கீங்க. ஆனா 12த் எக்ஸாம்ல வந்து 75% வாங்கல. 70% இல்ல 74% தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 1 மார்க் கூட அந்த 1 மார்க்னால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்து தட்டி போகும். அப்ப இவ்வளோ பெரிய கண்ட்ரில ஒரு தேர்வு நடக்கிறப்ப எவ்வளவு வந்து அ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். எவ்வளோ ஒரு பிளானிங் இருக்கணும். இன்னொன்னு வந்து எப்படின்னா, ப்ராப்பர் வந்து டெஸ்டிங் பண்ணணும். எப்படின்னா, இந்த வருஷமே அத பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. பழைய முறைய கடைபிடித்துட்டு, இந்த இந்த முறை வந்து இது எப்படி நடக்குது அப்படின்னு பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இயர் கூட அத வந்து பண்ணியிருக்கலாம். ஏன் இப்படி அவசர அவசரமா இந்த மாரிலாம் பண்ணாங்க? அதுக்கான இதெல்லாம் இல்ல.